எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நாங்கள் வந்து வார சந்தைக்கு தேவையான மளிகை சாமான்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியாந்துக்கிறாரு எங்கள் வீட்டுக்காரு. அதை நான் பேக்கெட் பண்ணணும். இப்போ வந்து கடு வாங்கியாந்துக்கிறாங்க. கடு வந்து 2.5 கிலோ வாங்கியாந்துக்கிறோம். ஏற்கனவே 2.5 கிலோ வாங்கிட்டு வந்தால் அது பேக்கெட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கடு இல்லை, காலி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து அவர் எங்கள் வீட்டுக்கார் வந்து டவுனுக்கு போனார். என்னென்னா மளிகை சாமான் இட்டு அது மட்டும் வாங்க சொன்னேன். நிறைய வாங்கி வேஸ்ட்டாக போயிடுது இல்லை, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி கொடுத்துக்கலாம். நாங்கள் யாரெல்லாம் இதுமாரி சாலையோரம் வியாபாரம் பண்ணுற ஆசைப்படுறீங்களோ கமெண்ட் மூலமாக கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கிராமெலாம் போடணும், கடுகு சீரகம்லாம் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேங்க. எல்லாத்தையும் வந்து நான் இந்த நோட்டில் தாங்க எழுதி வச்சுப்பேன். இந்த நோட்டில் வந்து நாங்கள் வாங்கிறது மளிகை சாமான் லிஸ்ட்டு இது பயனோடு தான் எங்கள் பசங்க படிச்சுட்டு போட்ட நோட்டில் தான் நான் ஒரு பக்கமாக எழுதி வச்சுட்டு போகிறேன். எங்கள் வீட்டுக்காரு இதெல்லாம் இதை எழுதி வச்சுருப்போம், எவ்வளோ கிராம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இப்போலாம் பேக்கெட்டே வீட்டில் ரொம்ப பண்ணுறதில்லை. நான் போயிட்டு சந்தையில் தான் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒரு 2 சந்தை தான் மேக்ஸிமம் போக முடியுது. எல்லா சந்தையும் என்னால் போக முடியல. ஏன்னா எங்கள் வீட்டில் மாடு இருக்கிறதுனால மாடு பார்த்துக்கணும், டைலர் வேறு செய்யணுங்க. அதனால் வந்து ஒரு 2 சந்தைக்கு மட்டும், அது ஒரு சந்தை தான் ஒரு வாட்டி போன வாரம் பல்வலின்னு சந்தைக்கே சரியாக போகல. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான், இந்த ஒரு 2.5 கிலோ தான் வாங்கிட்டு வரோம். ரொம்பலாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க, ரொம்ப வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடுதுல. அதனால் என்ன வாங்கிட்டு காமிக்கிறேன் இருங்க. இதுங்க பட்டை வந்து 1 கிலோ எழுதி காமிச்சிருந்தேன் வீட்டுக்காரிட்ட. பட்டை 1 கிலோ எழுதுகிறாரா. அப்புறம் இது பாருங்க ஜவ்வரிசி வத்தல். இதுதான் ஒரு நான் 10 ரூபாய்க்கு பேக்கெட் பண்ணி காமிச்ச பாருங்க. 10 ரூபாய்க்குலாம் வராதுன்னு கண்டிப்பாக வருங்க, லாபம் நல்லா வருங்க. 10 ரூபாய்க்கு வந்து நீங்கள் 40லேருந்து 50 கிராம் போட்டால் போதுங்க. 10 ரூபாய்க்கு பேக் பண்ணலாங்க. ஆனால் இப்போ கவர் விலை ரொம்ப ஏறி போச்சாங்க. இப்போது ஈரான் எல்லாம் போர் நடக்குது இல்லை, அதனால் வந்து கவர்லாம் தட்டுப்பாடு ஆகி போச்சா, கவரே கிடைக்கல, கவர் விலை அதிகமாக போச்சு. இதான் வியாபாரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தாங்க. கவரெல்லாம் இல்லை, கவர் விலை ஏறி போச்சு. அதனால் வந்து பார்த்து இப்படிதான் நாங்கள் பண்ண போகிறோன்னு தெரியல. இது ஜவ்வரிசி வந்து வெள்ளை கலர். இதில் வந்து ஒரு 4-5 கலர் இருக்குதுங்க. அப்புறம் வந்து மஞ்சள் தூளுங்க. மஞ்சள் தூள் வந்து போன வாரமே மஞ்சள் தூள் இல்லை, அதனால் எங்கள் வீடியோ மஞ்சள் தூள் வாங்கியாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மஞ்சள் தூள் தான் எழுதி வச்சுருந்தேன். மஞ்சள் தூள் வாங்கியாந்துக்கிறேன் சந்தைக்கு. அதாங்க சிறு துளி பெருவாளுன்ற மாரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எது காலியாகுதோ அது மட்டும் வாங்கிடுச்சு. அளவுக்கு அதிகமாக வாங்கிறது கிடையாது. இப்போலாம் ஒரு 2000க்கு 1000 ரூபாய்க்கு ஒரு 3000க்கு திட்டமாக வாங்கியிருந்தாங்க. நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம். நீங்களும் புதுசாக வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 50,000க்கு 1 லட்சம் ரூபாய்க்குலாம் வாங்கிடாதீங்க. பொருள் நிறைய நஷ்டமாக போய்டும். எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த காராமணி அது இதுன்னு மொச்ச எல்லாமே வண்டி வச்சிச்சு, வேஸ்ட்டாக போச்சு. எல்லாத்தையும் பிரித்து நான் மாட்டுக்கு கீழே தான் போட்டேன். அதுமாரி நீங்கள் பார்த்து சிக்கனமாக ரொம்ப வாங்காதீங்க. இப்போ நாங்கள் வந்து கம்மியாக வாங்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். உஷாராக ஒரு பொருள் காலியாகுதா, அது என்ன பொருள் காலியாகுதோ அந்த பொருள் மட்டும் வாங்கிக்குது, இல்லை வாங்காது விட்டுருது. மட்டன் மசாலாலாம் அப்படியே இருக்குது. மட்டன் மசாலா ரொம்ப பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க. இவங்க மட்டன் மசாலா தெரியாது வாங்கினுன்றாரு வீட்டுக்கார். மேக்ஸிமம் எல்லாம் சிக்கன் குழம்பு தான் வைப்பாங்க, அதனால் வந்து சிக்கன் மசாலாங்க. இதுலேயும் நல்லா லாபம் வருங்க. சிக்கன் மசாலா சேல்ஸ் பண்ணிங்கன்னாக்கோ நம்மளுக்கு ஒரு பாக்கெட்டு இவ்வளோ காசு நம்ம லாபம் வரும். லாபம் இல்லாத தொழிலே கிடையாதுங்க. எல்லாம் போய் சொல்லுவாங்க லாபமே இல்லை, நஷ்டம் தான் வருதுன்னு. நஷ்டப்படுறவங்க ஏங்க தொழில் பண்ண போகிறாங்க, பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான வருமானத்துக்கு இந்தமாதிரி சின்ன வருமானத்தை ஈட்டிக்கலாங்க. சிக்கன் மசாலா தானே நினைப்பாங்க, அதுலேயே நம்ம தேவையான அளவுக்கு ஒரு பாக்கெட் இருந்தாலே நம்மளுக்கு ஒரு வெற்றி போட்டு வாங்குறது கூட நம்மளுக்கு வருங்க காசு. அப்புறம் நான் வாங்கிட்டு வந்துடுமா மூக்குத்தி வாங்க சொன்னேன். மூக்குத்தி இது பேர் வேணாம் சொல்கிறாங்க, நான் மூக்குத்தி தான் சொல்லுவேன். அது பேர் பேர் ஞாபகம் இல்லை, அதுவே நான் சொல்கிறேன். ஏன்னா கமெண்ட் மூலமாக கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணிக்கு போடுறதாங்க. அப்புறம் வந்து கடு வாங்கியாந்துக்காரு மறுபடியும். ஏன்னா கடு வந்து சட்டுன்னு காலி ஆயிடுது, கடுவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடு ஒன்று கொஞ்சம் வாங்க சொன்னேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாம் உக்காந்து இப்போ நான் மாடு இப்போ தண்ணி வச்சுட்டு மாடு கத்துது, வைக்கோல் போட்டு அதுக்கப்புறம் உக்காந்து டிவி பார்த்துட்டு பேக்கெட் பண்ணலான்னு இருக்கிறேங்க. இப்போ 5:45 ஆகிப்போச்சு. இப்போ தான் வீடியோ எடுக்கிற, காலையில் வீடியோ எடுக்கல, உடம்பு சரியில்லை சொல்லிட்டு 10 சோந்து சரி இப்போ தான் இந்த பேக்கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சாப்பாடு செய்கிறோம். அப்புறம் ஏலக்காய் வாங்கியாந்துக்கிறாருங்க. ஏலக்காய் காலி ஆகிப்போச்சு, ஏலக்காய் வாங்கியாந்துக்கிறாரு. அப்புறம் வந்து சோட்டா மாவு இல்லைங்க, ஜவ்வரிசியாக சோட்டா மாவு
இது ஜவ்வரிசிங்க, பெரிய ஜவ்வரிசி தான் நல்லா ஓடுது. சின்ன ஜவ்வரிசி வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க யாருமே. அதனால் ஜவ்வரிசி கடுகு கொட்டி நிற்குதுங்க. ஐயோ, கடுகு கவர் பிஞ்சின்னு இருக்குது. அதனால் அது கடுகு எடுங்கிறதுங்க. சோட்டா மாவு மட்டும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. சோட்டா மாவு கடுகு தாங்க இது. கடுகு வந்து உள்ள பேக்கெட் பிஞ்சு நிற்குது. அதனால் அது 10 ரூபா தான் பேக்கெட் பண்ணணும். இந்த கடுகு மாதிரி தான் கொஞ்சம் பேக்கெட் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க. இதே மாதிரி தாங்க சின்ன வீட்டில் வந்து மிளகு சீரகம்லாம் ஒரு 3 நாள் முன்னாடி டவுனுக்கு அப்போ நல்லா பாய்ங்கன்ட்டார். ஒரு 1 கிலோ சீரகம், 1/2 கிலோ மிளகு, அப்புறம் முந்திரி திராட்சை, அப்புறம் வந்து சேமியா ஆப்பிள் சேமியா இருக்குது 10 ரூபான்னு பாக்கெட் விற்கிது. அது வாங்கிக்கிறாரு, அது உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கரம் மசாலா விற்போம். அதுக்கப்புறம் வெந்தயம், சோம்பு, அப்புறம் இப்போ இலை, பிரிஞ்சி இலை, அப்புறம் சிப்ஸுங்க, ஆனியன் சிப்ஸு, வீல் சிப்ஸு, அது 10 ரூபா பேக்கெட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா 10 ரூபா பேக்கெட் பண்ணிப்பேன். அப்புறம் சில்லி பவுட்ரு, வெறி மிளகாய் தூள் அதுமாரி பேக்கெட் பண்ணிப்பேன் 10 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன பேக்கெட் பண்ணுவேன்? சோடா மாவு, சின்னதை வச்சு சேமியா, குங்குமம், கற்பூரம், வழுக்குத்திரி வந்து 3 கட்டு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுவேன். அவ்வளோதாங்க. அப்புறம் பாஸ்தா, நூடுல்ஸ் கேட்குறாங்க. அது பாஸ்தா வாங்கிட்டு வருவோம். பாஸ்தாலாம் நிறைய வாங்கிட மாட்டோம். 1 கிலோ 2 கிலோ அப்படி தான் வாங்கிட்டு வருவோம். அதுமாதிரி நூடுல்ஸும் 1-2 கிலோ வாங்கிடுவோம். நூடுல்ஸுக்கு வந்து மசாலா இருக்குது 1 2 3 சொல்லிட்டு அது வாங்கியாந்து வச்சு இப்போ தான் இந்த வாட்டி தான் கேட்டாங்க சொல்லிட்டு வாங்கியாந்தாரு. நூடுல்ஸுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸ்பெஷல் நூடுல்ஸே செய்ய தெரியலைங்க. ஒரு டைம் நூடுல்ஸ் செய்ய சொல்லிட்டு யூடியூப் பார்த்து செஞ்சேங்க. நூடுல்ஸ் 1/2 கிலோ நூடுல்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு செய்யவே தெரியல. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கே அது பிடிக்கவே இல்லை. செஞ்சு வேஸ்ட் பண்ணிட்டோம். கூழ் செஞ்சாலும் குச்சிருப்போம், கஞ்சி அழிஞ்சாலும் குச்சிருப்போம். வேஸ்ட் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க. இது முடிஞ்ச அளவுக்கு நீ என்னென்ன பாயிண்ட் பண்ண போகிறேன்னா, ஜவ்வரிசி மெயினாக பண்ணணும், சோடாமா பண்ணணும், கடுகு இல்லை கடலைப்பயிறு பண்ணணும், அப்புறம் ஏலக்காய் பண்ணணும், அப்புறம் வந்து மூக்குத்தி பண்ணணும், பட்டை பண்ணணுங்க. அப்புறம் இந்த ஜவ்வரிசி வெத்தல் பாயிண்ட் பண்ணிட்டுனா ஓரளவுக்கு போதும். அதுக்கப்புறம் மிளகு சீரகம் பண்ணணும். கடுகு வந்து அதான் கடுவை கூட கடலைப்பருப்பு இல்லைங்க, உளுந்து உடஞ்சி உளுந்தாக இருக்கும். அந்த உளுந்து பருப்பு, வெந்தயம், கொஞ்சம் சீரகம் போட்டு கலக்கிட்டு கடுகு பேக்கெட் போனால் நல்லா வாசனையாக இருக்கும். தாளிச்சோலாம் நான் அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணி தாளிப்பேன். அதெல்லாம் வந்து வேறு பையில் இருக்குதுங்க. இன்னும் பேக்கெட் பண்ணாத பொருள் நிறைய இருக்குது. இது மட்டும் தான் இல்லைங்க. இன்னும் வந்து என்னென்ன பேக்கெட் பண்ண தெரியுமா? திராட்சை காய்ச்சிங்க, திராட்சை பாக்கெட் பண்ணணும், மிளகு, சீரகம், அப்புறம் சோம்பு, இதெல்லாம் பாக்கெட் பண்ணணும். எல்லாத்தையுமே வந்து எடை போட்டு தாங்க பாக்கெட் பண்ணுவேன். ஆற்றுல போட்டாலும் அந்த போன சொல்லுவாங்க. அதேமாதிரி தாங்க நாங்கள் வந்து எப்போவுமே எடை போட்டு தாங்க எல்லாமே பாக்கெட் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க, எங்கள் மாமியெல்லாம் சொன்னாங்க, எல்லாத்துக்கும் ஏன் எடை போட்டு பார்த்துன்னு இருக்கிறீங்க, டைம் வேஸ்ட் ஆகாதா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு எடுத்துக்குங்க. அந்த டப்பில் ஒரு டம்ளரோ ஒரு டப்பா மேலும் எடுத்துன்னு அதில் எடுத்து போடுவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் 1-2 எடை எக்ஸ்ட்ரா போயிடுங்க. எடை எக்ஸ்ட்ரா போகிறதுனால பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம வந்து இப்போது 1 கிலோ மிளகு வந்து 900 ரூபாய்க்கு வாங்குறேங்க. 900 ரூபாய் 850லேருந்து 900 ரூபாய்கள் இருக்குது மிளகு ரேட்டு. அந்த மிளகு வந்து நாங்கள் 1000 ரூபாய்க்கு விற்கணும். 1000 ரூபாய்க்கு விற்கணும்னா 100 ரூபாய் நம்ம லாபம் வரணும். 100 ரூபாய்க்கு லாபம் வரணும். நம்ம 100 பாக்கெட் பண்ணணும். 10 கிராம் போடணும். 10 கிராம் போட்டால் தான் அது 100 பாக்கெட்டை வரும். நான் வந்து அளவு இல்லாத அள்ளி போட்டேன்னா எனக்கு ஒரு 80 பாக்கெட் வந்துச்சுன்னா எனக்கு 50 ரூபாய் வந்து எனக்கு 50 ரூபா போயிடும். 800 ரூபாய்க்கு தான் அது விற்க முடியும். அதனால் நான் அப்படி கால்குலேஷன் பண்ணி இப்போ வந்து நீங்களே கால்குலேஷன் பண்ணலாம். நம்ம 110 ரூபாய் வரணும், 200 ரூபாய்க்கு வந்து 30 ரூபாய் வரணும். நீங்களே கால்குலேஷன் போட்டு யாருமே கேட்க தேவையில்லைங்க. இது எவ்வளோ போடணும், அது எவ்வளோ போடணும் நீங்கள் கேட்கவே தேவையில்லை. இப்போ 1 கிலோ கடலைப்பருப்பு வந்து நீங்கள் 80 ரூபாய் வாங்கினீங்களா, இந்த கடலைப்பருப்பு கிலோ 80 ரூபாய்னா மேலே ஒரு 30 ரூபாய் 20 ரூபாய் வரமாரி லாபம் வரமாரி பங்குட்டு பேக்கெட் பண்ணிங்கன்னா கவர் ரேட்டு ஒரு 10 ரூபாய்க்கு போடுங்க. 40 ரூபாய்க்கு வரமாரி பேக்கெட் பண்ணி 10 ரூபாய்னு சேல்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு போதுங்க. இது வந்து நம்ம யார்கிட்ட கேட்கணும்? இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமே கிடையாதுங்க. நம்மளே சுயமாக அளவு போட்டு கற்றுக்க வேண்டியது தான். நாங்கள் கூட ஸ்டார்டிங்கில் யார்கிட்டையுமே கேட்கலைங்க. நாங்களே அளந்து போடுவோம். இந்த பாக்கெட் இவ்வளோ வரணும், அந்த பாக்கெட் இவ்வளோ வரணும், பங்குட்டு நாங்கள் 100க்கு இப்போ மேக்ஸிமம் 1000க்கு எவ்வளோ லாபம் வரணும் நீங்கள் கால்குலேட் வைக்கணும். 1000 ரூபாய்க்கு 100லேருந்து 200 ரூபாய்க்கு லாபம் வரணுங்க. அதுதான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அதுமாரி தான் தகுந்த மாரி வியாபாரம் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் 1000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி போட்டு 900 ரூபாய்க்கு வாங்கி போட்டு நீங்கள் ஒரு 30 ரூபாய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் சார்ஜ் கூட வராது. அதனால் மேக்ஸிமம் 1000 ரூபாய் முதலீடு பண்ணிங்கன்னா 100லேருந்து 200 ரூபாய் கூட உங்களுக்கு லாபம் வந்தே ஆகணும். அதனால தான் மிளகு வந்து நான் இதுமாரி பேக்கெட் பண்ணி 850 ரூபாய்க்கு 900 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். மிளகு 100 பாக்கெட் பண்ணிவிடுங்க. 100 பாக்கெட் எடுத்து 1000 ரூபாய். அப்போ தான் நம்மளுக்கு வந்து 100 ரூபாய் 150 ரூபாய் எனக்கு கிடைக்கும். அந்த 150 ரூபாயில் கவருக்கு பெட்ரோலுக்குலாம் 50 ரூபா போயிட்டாலும் எனக்கு வந்து 50 ரூபாய் நிற்கும். மிளகுல தான் கொஞ்சம் லாபம் ரொம்ப கம்மியாக வரும். ஒரு பொருள் அதிகமாக லாபம் வரும். சோட்டா மாவு நல்லா லாபம் வருங்க. இந்த பாருங்க,
சோட்டா மாவு வந்து செம்ம லாபம் வருதுங்க. நம்ம 100 கிராம் 10 ரூபாய்க்கு விற்றா கூட போதுங்க. இப்போ இந்த சோட்டா மாவு கிலோ வந்து 60, 70 அப்படி தான் இருக்குங்க. 70 ரூபா வச்சுக்கோங்க. 70, 60 தான் இருக்கும் சோட்டா மாவு. ஆனால் சோட்டா மாவு வந்து நம்ம வந்து 100 கிராம் போட்டால் கூட வந்து 10 பாக்கெட் வரும். அது வந்து நம்ம 30 ரூபா நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு கிலோவுக்கு 30 ரூபா கிடைக்குது. எவ்வளோக்கு 70 ரூபாய்க்கு வந்து 30 ரூபா கிடைக்கும். கவருக்கெல்லாம் கவர் அதுன்னு போயிட்டா கூட 5 ரூபா போயிட்டா கூட 5 ரூபா நிற்குதுங்க 1 கிலோ சோட்டா மாவுக்கு. சோட்டா மாவு நல்லா லாபம் தாங்க. எல்லா மளிகை சாமான்லையுமே நீங்கள் பார்த்து பங்கிட்டு நீங்களே அளவு எடுத்து போட்டு வியாபாரம் பண்ண கற்றுக்குங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. எவ்வளோ அளவு நீங்கள் போடுறீங்கன்னு கேளுங்க. நாங்கள் அது ஒரு லாங் வீடியோவில் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேங்க. அவ்வளோதாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாதிரி சுய தொழில் செய்வது நல்லதா லாபம் வருமா வராதான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் போதுன்ற அளவுக்கு வருமானம் வருங்க. ஆமாங்க. இது நம்ம ரெகுலராக போனால் நம்ம இதில் நல்லா சம்பாதிக்கலாம். ரெகுலராக எங்களால் போக முடியல. வீட்டில் வந்து வீட்டு சூழ்நிலை எல்லா வேலையும் வீட்டில் வேலை செய்யணும். பசங்க 2 பேரும் வெளியே தங்கி படிக்கிறாங்க. பொண்ணு ஹாஸ்டலு, பையன் ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. மாடு இருக்குது. அதனால் எல்லா வேலையும் செய்யணும். வீட்டில் வந்து இது டேங்க்கு கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது. நான் வந்து டைலர் வேலை செய்கிறேன். என்னோட டைலர் வேலையை என்னால் விட முடியாது. ஏன்னா என்னுடைய உயிரே டைலர் வேலை தான். ஒரு ஜாக்கெட் தைச்சா கூட வாரத்துக்கு 1 வந்தால் கூட போதும். ஆனால் நான் டைலர் வேலை எனக்கு டைலரு சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.